பேசிக் சொசைட்டி ஸ்ட்ரக்சர் பாகம் 2. இப்போ இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஸோ இதுதான் உண்மை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. தி அல்டிமேட் ட்ரூத்னு ஒன்று இருக்கு. ஆனா அது இந்த கட்டமைப்புக்கு வெளியில இருந்து பார்ப்பவர்களால் புரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய கண்ணோட்டத்துல இந்த விஷயம் இங்க நடக்கக்கூடிய இந்த இயங்கியலே வேறு விதமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு ரியாலிட்டி இருக்கும் பேஸ்ட் ஆன் தேர் பர்சனல் கெமிக்கல் காம்போசிஷன். இப்போ எனக்கு ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு. ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த நபர் சொல்றாரு, பாருங்க என்ன பெரிய அநியாயம், இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த விஷயம் நடக்குதுன்னா இது அடுத்து இன்னொரு விஷயத்த ட்ரிகர் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கோர்வையா நடக்கும்போது என்ன ஆகும், அதனுடைய விளைவு முடியும் போது சிறப்பா இருக்கும். அதனாலதான் இது நடக்குது, அது கரெக்டா தான் நடக்குது. மனுஷங்க என்ன இன்டென்ஷன்ல ஒவ்வொருத்தரும் அந்த நிகழ்வை நடத்தினாலும் கடைசியில் அது முடியும் போது எல்லாருக்குமே பயன் தர வகையில நல்ல விஷயமா தான் அது முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா என்னோட ரியாலிட்டி வேற, நான் இந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை பாக்குற கண்ணோட்டம் வேறையா இருக்கு. இவரோட ரியாலிட்டி வேற. இவரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறவங்க கண்ணோட்டம் இன்டென்ஷன்ஸ் எல்லாமே பாருங்களேன் மோசமா இருக்கு, அவங்க எல்லாம் மோசமான மனிதர்கள், ரொம்ப அநியாயம் நடக்குது அப்படின்னு இவர் பார்த்து இவர் கஷ்டப்படுறாரு, கொந்தளிக்கிறாரு அப்படின்னா இன்னும் அவரு பக்குவப்படலை. இன்னும் பக்குவப்பட்டிருந்தாருன்னா இந்த கண்ணோட்டம் அவருக்கு வந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பக்குவம் பண்படுத்தப்பட்ட அவர்களுடைய உடல் நிலையை பொறுத்து, அவங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து அவங்களுடைய மைண்ட் அமையும், அவங்களுடைய கண்ணோட்டம் அமையும். அதுக்கப்புறம் அதுதான் அவங்க ரியாலிட்டி அப்படின்னு நம்புவாங்க, பார்ப்பாங்க. ஸோ ரியாலிட்டி இதுதான்னு நம்மளால அறுதிட்டு கூற முடியாத இந்த நிலையில எல்லாருக்குமே பொதுவான ஒரு ரியாலிட்டிய கொண்டு வரணும்ன்ற ஒரு விஷயமா தான் என்ன வந்திருக்கு, மீடியா அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுல நெகட்டிவா இந்த நிலப்பரப்புல எல்லாம் அமிலங்கள் மேலோங்கும் போது மனிதர்களுடைய புத்தி மாறுது. அப்போ என்ன பண்றாங்க, அதை தப்பா யூஸ் பண்றாங்க, கரப்ட் ஆகுது. இப்போ அந்த மீடியால என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மைன்னு நம்ம நம்புறோம். அதுல யாரையுமே நல்லவங்களாவும் சித்தரிக்க முடியும், கெட்டவங்களாவும் சித்தரிச்சு காட்ட முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கரப்ஷன் இந்த இடத்துல நடக்கும்போது என்ன ஆகுது, மக்களுடைய நம்பிக்கையே குலைஞ்சு போகுது. எதை நம்புறதுன்னு தெரியல, உடைஞ்சு போறாங்க. அந்த ரியாலிட்டி மாறுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே குதிரை மாதிரி இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் போய் ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, நம்ம எல்லாம் உஷாராகி இன்னும் சில பேருடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியே வருது. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தையும் ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் மீடியால தனித்தனி சேனல் வச்சுட்டு தே ஆர் பீங் எக்ஸ்பிரஸிங் தே ஓன் பிலீவ்ஸ் அண்ட் ரியாலிட்டி, அவங்களோட பெர்செப்ஷன் எல்லாமே. ஸோ அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்றது எல்லாமே அவங்க கெமிக்கல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து. ஸோ அது அது உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டா உண்மையில கிட்டத்தட்ட 50% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பான்மையான விஷயங்கள் மற்றவங்களால தப்பா புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இவங்க அதை கொஞ்சம் கோபமா சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், புரியாது. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் கோபமா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த கையால் ஆகாதனத்தை வெளிப்படுத்த முடியாது. நான் உண்மைதான் சொல்றேன், ஆனா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு எனக்கு ஆபத்துக்கு போனோம், நான் பாக்குறது கொஞ்ச நேரம் வீடியோ, இதுல எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேணும். ஐ நீட் பிரெட் அண்ட் சர்க்கஸ், எனக்கு அதான் வேணும். நான் ஒரு பவுல்ல பாப்கார்ன் போட்டேன்னா, நான் ஏதாவது படம் பார்த்தேன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது, ஒரு டோபமைன் ஹிட் ஸ்பைக் கொடுக்குது அப்படின்னா அதுதான் எனக்கு தேவை. நான் ரியாலிட்டிய விரும்பல. எனக்கு பார்க்கறது காக்னிட்டிவ் டிசனன்ஸா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் நம்புறத நீ மாத்தி சொல்ற, அதுவே உண்மையாவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு நாளைக்கே சாப்பாடு வேணும், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மனிதர்கள் போகக்கூடிய சூழ்நிலை இங்க அமையுது. இருந்தாலும் விழிப்புணர்வு அடைந்தவர்கள்
விழிப்புணர்வு அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க. இந்த காட்டப்படுகிற அந்த ரியாலிட்டி, மீடியாவால காட்டப்படுகிற அந்த ரியாலிட்டி ஒரிஜினல் ரியாலிட்டி கிடையாது. அது கரப்ட்டா இருக்கு அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, சமூகத்துல மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகுறாங்க. உண்மை என்ன அப்படின்றத அவங்க பார்க்க கத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, திரைகள் விலகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சொசைட்டில எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால இதுல நான் நியூ சொசைட்டியோடைய மாடல்னு ஒன்று அடுத்து பேசுவேன். அதுல வந்து அப்போ இந்த ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே நியூரலி கனெக்டடா இருப்போம். நீங்க சிப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்காது. நார்மலாவே ஒரு டவர் மாதிரி தான் இந்த உடல் வேலை செய்யுது. மரங்கள் எல்லாமே டவர் தான். நம்மளால இந்த செல்போன் டவர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கரெக்ட் ஃப்ரீக்வன்சில வச்சு இந்த மரங்களை வந்து நம்மளால டவர் மாதிரி யூஸ் பண்ண முடியும். உண்மையாவே இந்த உலகம் முழுக்கவுமே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கால வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். ஆற்றலை வந்து பெருக்கிக்க முடியும், நல்ல வகையில் ஆம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நியூரலி எல்லாரும் கனெக்டா இருக்கும் போது பொய்க்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமா பார்க்க முடியும். சரி, எஜுகேஷன் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கப்படுது, எந்த மாதிரி டேட்டாவை அவங்க ரிசீவ் பண்றாங்கன்றது பொறுத்து தான் அவங்க கண்ணோட்டமே அமையும். அதை பத்தி ஒரு புரிதல் இல்லாத ஒரு குழந்தை, அறியாமையில இருக்க ஒரு குழந்தை, அதற்கு என்ன கிடைக்குது இல்ல அதுக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்றது அதுக்கு தெரியாது. அது வந்து போதும் அப்படின்ற மனநிலையில அவங்களுடைய சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய வளர்ந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்ன இருக்கும் அந்த குழந்தையும் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி எஜுகேஷன் எல்லாம் கொடுக்கறதுனால முதல் தலைமுறை பட்டதாரிகளை வந்து முதல்ல மேல் தூக்கி விடுறதுனால, அவங்கள வித்தியாசமா சிந்திக்க வைக்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கறதுனால, அடுத்த கட்டத்துக்கு அவங்களை எடுத்துட்டு போறதுனால நம்மளால நம்மளுடைய சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அண்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எவல்யூஷனே வந்து ரெவல்யூஷன்ல தான் வரும். ஸோ இப்படி ஒரு புரட்சி அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ படிப்பறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அறியாமை மேலோங்கும். அதுவும் இந்த அமிலங்கள் வந்து தலை தூக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புல அறியாமையும் இதுவும் சேர்ந்துக்குச்சுன்னா க்ளோஸ். நீங்க எவ்வளவுதான் அந்த மக்களுக்கே நீங்க நல்லது பண்றதுக்காக நீங்க போனாலுமே அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவோ பக்குவமோ இருக்கவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அந்த அமிலத்தன்மையை ரொம்ப கரெக்டா நாம ட்ரீட் பண்ணோம், அதை நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரியான டேட்டா ஃபீட் பண்றோம் அப்படின்றது இருக்கு, ஐடியாஸ், நாலேஜ் எது கொடுக்குறோன்றது இருக்கு. அதுல அவங்கள வந்து பண்படுத்தி அவங்கள வந்து வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப புத்திசாலியா அந்த மனிதர்கள், அந்த ஆசிட் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே மூளை செலுத்துற நல்லா இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கும், ஏன்னா அப்பதான் போட்டி மனப்பான்மை வேற மேலோங்கி இருக்கும். கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அவங்க எட்டுறதுக்குமே வந்து அது காரணியாவே அமையும். எது இந்த அமிலத்தன்மை நெகட்டிவான விஷயம் தான், ஆனா இதுவே அதுக்கு காரணியா அமைஞ்சிடும். அறியாமைன்றத மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே லைட்ல இருக்கலாம். அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீயா அப்படியே கொடுக்கறது அப்படிங்கிறது, அபரிமிதமா கொடுக்கறதுங்கிறது எப்பவுமே சிறப்பா இருக்காது. ஏன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது. அதுக்கு ஒரு விலை இருக்கிறது பெட்டரா இருக்கும். இப்போ புது சொசைட்டி கட்டமைப்புன்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த சொசைட்டி மாடல்ல நீங்க எவால்வ் ஆக அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு, அந்த தரவுகளை வந்து நீங்க ஏற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் பண்படுத்தப்பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கான அறிவை வந்து நீங்களே வந்து பெறலாம். எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா அதற்கான நாலேஜ், அதற்கான டேட்டாவை வந்து
ஒவ்வொரு மனிதருமே பெறலாம். அவங்களுக்கான எஜுகேஷன்ற அந்த அறிவு வந்து ஒளி ரீதியா வரும். ஆமா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த நாலேஜ வந்து பாஸ் பண்ண முடியுமா? கொடுக்க முடியுமா? இப்போ டவருக்கு சிக்னல் அனுப்புறோம்ல, அதே மாரி மனுஷங்க எல்லாமே ஹியூமன் டவர்ஸ். அவங்களுக்கும் வந்து சிக்னல் அனுப்பலாம். எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா அவங்களுக்கு டேட்டா, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? இத பத்தின நாலேட்ஜ், இந்த ஃபீல்டுல இதனுடைய நாலேட்ஜ் அப்படின்றத அவங்க கேட்கும்போது குடுக்கலாம். நம்மளால அனுப்ப முடியும். விலை அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பணமா இருக்கு. அதனுடைய விலை அங்க வந்து ஆற்றலா இருக்கு. கரெக்ட்டா? அடுத்தது ஜாப். ஜாப் எப்படி? எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன அ சூழ்நிலை இருக்கோ, சின்ன குழந்தையிலேருந்து படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமைஞ்சதோ, ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த குழந்தை வளர்க்கப்பட்டு இந்த சூழ்நிலையால இவங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்படி ஒரு பட்டப்படிப்பு, அதை சார்ந்த ஒரு வேலை. இப்படிதான் வந்து அமையுது இந்த கட்டமைப்புல. இப்போ வேற மாதிரி சூழ்நிலையில வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு வேற மாதிரியான பட்டப்படிப்புகள், ஒரு வேலை வாய்ப்பு, அதுல எக்ஸ்போஷர் இருக்கும்போது அப்படி அமையுது. இப்போ இந்த குழந்தைக்கும் அதுல திறமையை வளர்க்கக்கூடிய வகையில வந்து அதனுடைய கெமிக்கல்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா, இந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். அ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை டல்லா இருக்கு அப்படின்னாலே, அது கெமிக்கலி அது வந்து பேலன்ஸ்டா இல்ல. அது பெஸ்ட் வெர்ஷன்ல இல்ல. அப்ப அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குது அப்படின்னாலுமே அதுதான் காரணம். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாரி உடம்பு தான். கெமிக்கல்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறுது. ஒரு குழந்தை புத்திசாலியா இருக்கு, அறிவா இருக்கு, நல்லா டக்கு டக்குன்னு படிக்குதுன்னா, அது எவால்வ்டா இருக்கும். அது ஃபேமிலி பிளட் லைன்லயே எவால்வ்டா இருக்கும். அந்த குழந்தைக்கு அதோட நாலேட்ஜ், புரிதல் எல்லாம் இருக்கும். சரிங்களா? சோ இது ஒரு 100 கிலோ தூக்கிட்டு வருது. இது 1 கிலோ தூக்கிட்டு வருதுன்னா, 1 கிலோ தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். 100 கிலோ தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ 100 கிலோ தூக்குறவங்களுக்கு கொஞ்சம் சமூகம் என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் இவங்கெல்லாம் மரபு முருகேறி முருகேறி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. சோ அந்த அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலையே இருக்காது. ரொம்ப ஒரு கேயோட்டிக்கான ஒரு இடமா இருக்கும். அதுலருந்து அந்த குழந்தைங்க படிச்சு மேல ஏறி வரும். அந்த மாரி வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அந்த படிச்சு வர குழந்தைங்கள பார்த்து பொறாமப்பட்டு அதுக்கும் ஒரு 1000 தொல்லைகள் குடுப்பாங்க அங்க இருக்கவங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே அவதார் தான். சீரியஸா யோசிச்சு பாருங்க. அவங்கலாம் தான் கடவுள். அவங்கலாம் தான் சாமி. ஏன்னா அந்த அந்த வம்சாவழியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க? ஒரு ஐ ஓப்பனிங் குடுக்குறதா இருக்கட்டும், கெமிக்கலி பேலன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இவங்க தான் அந்த அந்த ஜெனடிக் அப்டேட்டே குடுக்குறாங்க. இவங்களுக்கு அடுத்து வர குழந்தைங்கலாம் எப்படி பொறக்கும்? நல்லா பொறக்கும். ஸோ ஜாப்ன்றது ஒரு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதில்ல. ரொம்ப சிரமமா இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. ஆனா அந்த சிரமத்துல தான் நாம வந்து அவேர்னஸ் அடையிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டமைக்க போற அந்த சமூகத்துல வந்து உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அந்த வேலைய நீங்க பார்க்கலாம். மாறி மாறி பார்க்கலாம். இப்ப கொஞ்ச காலத்துக்கு இந்த அ இடத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு வேலைய பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் இன்னொரு ஒரு நாடகம் மாதிரி. நான் இன்னொரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு வேலைய நான் பார்க்க போறேன். அப்படின்னா தாராளமா நீங்க போலாம். அதுக்கான நாலேட்ஜ் வேணும்னாலும் நீங்க நாலேட்ஜ் வேணும்னாலும் கெயின் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாரி. அந்த அறிவ வந்து நீங்க அ கேட்டு அதுக்கு விலை கொடுத்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு விலையா என்ன குடுக்கணும்? உங்களுடைய ஆற்றல் வந்து கொஞ்சம் அதுக்கு குடுக்குற மாதிரி வரும். ஸோ அதற்கு நீங்க விலையா கேட்டு அத பெற்றுக்கொண்டு நீங்க அத தொடரலாம். அப்ப இங்க வந்து நான் வேலை செஞ்சு நான் ஈட்டி என்னோட ஆறாவ பெருக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அத வச்சுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போயி, அங்க வேலை செஞ்சு நான் திருப்பி எவால்வ் ஆயிக்கிறேன் அப்டின்னா, நீங்க அப்டி போலாம். இல்லன்னா இங்கேயே இருந்துக்கிறேன் அப்டின்னா, இங்கேயே இருக்கலாம். ஆனா டோபமைன் லோ ஆகும். ஒரே விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா எவால்வ் ஆக முடியாது. சேலஞ்சஸ் இருக்கிறத பண்ணணும். அதனால அந்த கட்டமைப்பு சொல்லும்போது நான் ஒவ்வொன்னா சொல்றேன் உங்களுக்கு. ஏன் இந்த கட்டமைப்பு? என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து மனுஷங்களுக்குள்ள ஒரு ஒரு மாற்றமா வரணும். அது வந்தா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல ஜாப் பத்தி சொல்லணும்னா, வேலை வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ஆனா இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா குறைவா இருக்கு. இன்னொன்னு அவங்களுக்கு ஏற்றாற் போல வேலை இல்ல.
அதுக்கப்புறம் அந்த ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட்டம் இருக்கு. அந்த ஜாபுக்கு நிறைய போட்டி இருக்கு. அஹ் அதுல வேற நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வேற மனுஷங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இப்பத்திய சூழ்நிலையில. அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கஷ்டப்படும்போது எவால்வ் ஆகணும். அப்போ அதுலயுமே இருக்குமா நீங்க புதுசா சொல்ற அந்த கட்டமைப்புலன்னா இருக்காது. ஏன்னா அந்த கட்டமைப்புல ஒருத்தர் இன்னொருத்தங்கள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன சுரக்கும், அமில சுரப்பிகள் சுரக்கும். கஷ்டப்படுத்தின கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க உடம்புல வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வைப் மாதிரி சுரக்கும். அதே மாதிரி இதை வந்து விட்னஸ் பண்ணவங்களுக்குமே அப்படிதான் ஆகும். ஸோ எல்லாருடைய எனர்ஜியுமே என்ன ஆகும், குறையும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து ஆரா தான் மணி. அப்போ யாருமே வந்து அந்த விஷயத்த முன்னெடுக்க மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணமே இல்லைன்னா எப்படி எவால்வ் ஆகுறது? இந்த டவுட் வரும். ஸோ இந்த கெமிக்கலை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு தான் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம். அன்புனால கஷ்டப்பட முடியுமானா அன்பு தான் ரொம்ப காயப்படுத்தும் இருக்கிறதுலயே. ஸோ அப்படி அவங்க அன்பு வச்சு அதுக்கப்புறம் ஏமாற்றம் அந்த மாதிரி போகும்போது தே வில் எவால்வ் அந்த பெயின்ல. அந்த மாதிரியான கட்டமைப்புகள் இனி வரும் அந்த சமூகத்துல வந்து இருக்கும். அப்போ அதை பத்தி பேசுவேன். கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி. ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் இந்த சொசைட்டில வாழ்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்பு இருக்க பெற்ற சொசைட்டிகள்ல வந்து மனிதர்கள் கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க, கொஞ்சம் பேட்ரியாட்டிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து செயல்முறைப்படுத்தாத சொசைட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தா என்னன்னுவாங்க, கவர்மெண்ட்டையே குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் அந்த கவர்மெண்ட் வந்து மக்களை சுரண்டுற மாதிரி இருக்கும், மேம்போக்கா இருக்கும். இதெல்லாம் வந்து அமிலத்தன்மை மேலாகும் போது அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறக்கூடிய ஒரு நிலை. இது ஆக்சுவலி ஒவ்வொரு நிலப்பரப்பும் இதை சந்திச்சுட்டு தான் வரும். இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து எவால்வ் ஆவாங்க மனுஷங்க. சரி, மாரல்ஸ். ஒரு சொசைட்டில அந்த பிறந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது, அந்த மொராலிட்டி என்னன்னு கத்துக் கொடுக்கறது வந்து ரிலீஜியன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தந்தை, அந்த உறவினர்கள், அந்த வாழ்வியல் முறை, அதெல்லாம். அப்போ என்ன நடக்குது ரிலீஜியன்ல, இதெல்லாம் வந்து சரி, இதுதான் வந்து நம்ம பின்பற்றணும், இப்படிதான் நம்ம கண்ணோட்டம் அமையணும்னே வந்து அந்த ரிலீஜியன் சொல்லி கொடுக்குது. இந்த ரிலீஜியன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் சரியா நடக்கல, அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், நீ என்ன கஷ்டப்படுத்துறியா, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நம்மளும் சரிக்கு சமமா இறங்கிடுவோம். அப்போ ஒரு நீச்சாவோட கோட் சொல்லியிருப்பேன், டேமனோட நம்ம ஃபைட் பண்றோம் அப்படின்னா நம்மளும் ஒரு டீமனா மாறிடாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு டீமன் ஸ்லேயரா இருக்கணும், நீங்க வந்து டீமனா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஒரு மொராலிட்டி சப்போர்ட். இது நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு போட்டோம், நம்ம பண்ணக்கூடாது, நம்ம கெட்ட வழியில போகக்கூடாது, கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, அடுத்தவங்களை நோகடிக்க கூடாது இப்படின்ற உணர்வுகளை உங்களுக்குள்ள ஆழமா விதைக்கிறது வந்து இந்த ரிலீஜியன் அது கொடுக்கக்கூடிய இந்த ஐடியாலஜிஸ் தான். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து மற்றவங்க அவங்களை கஷ்டப்படுத்தினாலும் இவங்களும் அப்படி மாறாம இருக்கிறதுக்கு இது உறுதுணையா இருக்கு. ஒரு சப்போர்ட், ஒரு யாருமே இல்லாத ஒரு நிலையில அந்த உயிருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது வந்து ரிலீஜன் தான். நீங்க அதை தவிர்த்து அந்த வழிமுறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சயின்ஸ். அந்த டெம்பிள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாவே சயின்ஸ். அந்த வழிமுறைகள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல எப்படி எலக்ட்ரான் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது, அதனால கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அந்த ஏங்கியல் டெம்பிள் எப்படி இயங்குது, அது எல்லாமே சர்ச் மாஸ்க் எல்லாமே. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு
மதமும் வந்து ஒரு ஒரு பஞ்சபூத ஆற்றல்ல ஒரு முறைய வந்து கையாளுது நம்மளுடைய பாடிய வந்து கிளென்ஸ் பண்ணி பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக. அதை தாண்டி உளவியல் ரீதியா மனிதர்களை நலமா வச்சுக்கிறதுக்காகவும் அவங்கள வந்து ஆல்கலினா எப்பவுமே நல்ல எண்ணங்களோட இறைத்தன்மையோட வச்சுக்கிறதுக்காகவும் அதுதானே கடவுள் தன்மை. அது வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இதுல இடைச்சொல்களும் நிறைய வந்திருக்கு. பட் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது அதை நாம கேட்கும்போது நாம என்ன பண்றோம், நம்ம மோசமா மாறக்கூடிய நிலை வந்தாலும் என்ன பண்றோம், என்டியூரன்ஸ் நிறைய வருது, தாங்கிக்கிறோம், ஒரு ஹோப் ஒண்ணு கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 எலியை தண்ணிக்குள்ள போட்டு ஒரு சராசரியா அந்த எலி வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய டைமை விட கொஞ்சம் முன்னாடியே வந்து அதை தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 நிமிஷம் தான் அந்த எலி வந்து தாக்கு பிடிக்கும். நீங்க கரெக்டா 7.5 நிமிஷத்துல எடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்து நீங்க விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த எலி நீந்தும். இதற்கு முன்னாடி எலிகளை போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 8 நிமிஷத்துல செத்து போயிருக்கு. அப்போ அடுத்த செட் ஆஃப் எலி போடும்போது 8 நிமிஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு திருப்பி போட்டோம் அப்படின்னா அதால 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதால தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னா ஒரே விஷயம், நம்பிக்கை. போன வாட்டி யாரோ கடைசி நேரத்துல வந்து காப்பாத்துனாங்க, இந்த வாட்டியும் காப்பாத்துவாங்க. ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம உடம்புல அவ்வளோ ஒரு நல்ல கெமிக்கல்ஸை வந்து உண்டு பண்ணும். அந்த நம்பிக்கை கொடுக்குற தைரியம் வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி அந்த நம்பிக்கை வந்து எவ்வளோ அசிடிக்கா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதை வந்து தாங்கிக்கிற சக்தியை வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து வேற எதுக்குமே கிடையாது. நம்பிக்கைன்றது மேம்போக்கா நான் நம்புறேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்க மொத்த நியூரல் சிஸ்டமே நம்பும். கடவுள்னு ஒருத்தர் என் கூட இருக்காரு அப்படின்னு நம்பும். ஆனா கடவுள் இருக்காரா இல்லையா, நான் சயின்ஸ் தான் நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கையுடைய பலம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நானே அதை உணர்ந்திருக்கேன். ஸோ நம்பிக்கைக்கு அவ்வளோ பலம் இருக்கும். நான் வந்து கொள்கைகளுக்காக வந்து அதை எடுத்துப்பேன். ஏன்னா இந்த கொள்கைகளை வந்து உடையவங்களுக்கு ரொம்ப ஒரு வீரம் வரும். இந்த கொள்கையை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், நான் வந்து அதை விடவே மாட்டேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிப்பாங்க. இதுவும் ஒரு கடவுள் நம்பிக்கை மாதிரி தான். என் கொள்கை சிறந்தது, என் கொள்கை வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யும், அப்போ அதற்காக நான் நிற்பேன், நான் சாகிற வரைக்கும் கூட என் கொள்கைக்காக நான் நிற்பேன் அப்படின்ற அந்த எண்ணம் வருது. இதுவும் ஒரு இறை வழிபாடு மாதிரிதான். இது என்னை வந்து வழி நடக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த நம்பிக்கை வந்து என்னை வந்து தாங்கி பிடிக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே வந்து அவங்களுடைய பர்பஸ் இல்லை அவங்களுடைய கொள்கை இல்லை பர்பஸை கண்டுபிடிக்காத வரைக்கும் மதத்துல இருக்கக்கூடிய கடவுள் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வாழறதுக்கான நல்ல விஷயங்களையும் நெறிமுறைகளையும் நம்பிக்கையையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அல்டிமேட்டா ஒரு ரிலீஜன் அப்படின்னா ஒரே மார்க்கம் அன்புதான். ஆனா அதுக்காக எல்லா அடையாளத்தையும் விட்டுட்டு நாம வந்து ஒரே அடையாளத்துல சேர்ந்துருவோமா அப்படின்னா, நானும் நிஜமாலே ஆரம்பிக்கும் போது இந்த அடையாளங்கள் வேற்றுமையை தான் குறிக்குது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒருத்தர் சண்டை போடுறாங்க அப்படின்னு. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா இவங்க வந்து அமிலத்தினாலதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இதுங்க அடையாளம் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேற்றுமையை உருவாக்கி சண்டை போடுங்க. அது புத்தி அப்படிதான், அது மாறவே மாறாது. இந்த அடையாளங்களும் இந்த வேற்றுமையும் தேவை. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து டோபமைன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு லைஃப் ஸ்டைல், வேற ஒரு வாழ்வியல் முறையை வந்து நம்ம பின்பற்றும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஒரே வாழ்வியல் முறையை வந்து நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம வந்து ஆல்கலைனா மாறி அப்படியே டல்லாயிடுவோம், தாட்ஸே இருக்காது, அப்படியே அமைதியா தியான நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து இப்போ அதிகமா வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேயோஸ் நிறைஞ்ச அவேர்னஸ் இருக்கக்கூடிய அவேக்கனிங் பீரியட்ல ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கக்கூடியது முன்னாடி எல்லாம் வந்து ஹீலிங் சென்டர் மாதிரி இருந்தது.
யார்கிட்டயாவது போனோம்னா அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஎன்ஏஸ் எல்லாம் பிளான்ட்டோட டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ எல்லாம் எடுத்து ஒரு இதுல போட்டு, அதுல வந்து ஆல்கஹால் இல்லன்னா வேற எத்தனால், மெத்தனால் ஊத்தி அத வந்து முருகேற்றுவாங்க. அந்த டிஎன்ஏ. இதெல்லாம் பழங்காலத்துல இருந்து இருக்கு. இப்போ வந்து ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்ஏ போட்டு போட்டு வச்சிருவாங்க. அந்த மரபு குறுகிட்டே இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், ஒரு உணர்வுக்கு ஒரு ஆற்றல், அப்புறம் அதற்கு ஒரு கிளாண்டு, அதற்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு, அதற்கு ஒரு சவுண்டு, அதற்கு ஒரு ஆசிட் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அதற்குன்னு ஒரு ஹர்ப்லாம் இருக்கும். அதற்குன்னு ஒரு நிறம், அதற்குன்னு ஒரு ஒளி ஒளி இருக்கா? அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு எண், அந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் மேத்தமெட்டிக் ஈக்குவேஷனா நீங்க பிரிச்சீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் கூட வேல்யூ கூட வரும். இப்படி எல்லாம் பார்க்கும்போது அதற்குன்னு ஒரு ஹர்ப் இருக்கு, ஒரு மூலிகை. ஸோ இது வந்து டிஎன்ஏ ப்ரோக்ராமிங் கோடு மாதிரி, அது ஒரு சின்ன மூலிகை. அதை வந்து நீங்க உட்கொண்டீங்கன்னா என்ன ஆகும், உங்க உடம்புல இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதோட டிஎன்ஏ உங்க உடம்புக்கு தெரிஞ்சதா இருக்கும், உடனே வேலை சீக்கிரமா நடக்கும், சரியாயிடும். ஸோ அந்த மூலிகைகள்லாம் எடுத்து என்ன பண்ணணும், ஆல்கஹாலை போட்டு முருகேற்றி வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா உடம்பு எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயம் வந்து இழுத்துக்கும். அதே மாதிரி அவங்க ஆன்டிசெப்டிக்கா வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வாட்டர்ல வந்து இந்த டிஎன்ஏ வச்சிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு ஒரு சொட்டு வந்து கலந்துருப்பாங்க. தெரியவே தெரியாது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. குடிச்ச உடனே சரியாயிடும். ஆனா இந்த மூலிகையை போட்டு முருகேற்றி அந்த லிக்விட்ல வந்து 2 சொட்டு 3 சொட்டு போட்டிருப்பாங்க. அது குடிச்ச உடனே கரெக்ட் காம்பினேஷன்ல கொடுத்து அது குடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சரியாயிடும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்ப்பாங்க. இந்த மயில் இறகு வச்சு விசிறது கூட எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ற மெத்தடு. காப்பர்ல வந்து தண்ணி குடுக்கறது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ற மெத்தடு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. எல்லாமே வந்து பாடியை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் கொடுப்பாங்க. எலுமிச்சப்பழம் ஜூஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாடியை வந்து ஆல்கலினா வச்சுக்கும். ஏன்னா அது வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கிற மாதிரியான விஷயம் இல்லையா, அதோட பிஹெச் லெவல் வந்து ஹை. அதெல்லாம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுது. என்ன நோய் வந்தாலும் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே சரி பண்ணிடுவாங்க மருந்து கொடுத்து. அவ்வளவுதான். இந்த கத்தியோ எதுவுமே வந்து கிடையாது. இப்போ வந்து நிலைமை மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா அமிலம் வந்து பாயுது. அப்ப அமிலம் பாய எல்லா வேர்க்கால்களையுமே அமிலம் பாய்ச்சிட்டே தான் வருது. ஸோ அந்தந்த கட்டத்துல அந்தந்த இடத்துல இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் அவங்க எழுச்சி அடையும் போது அவங்களோட கெமிக்கல்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அப்ரோச்சை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய அப்ரோச் படி பாத்தீங்கன்னா நோய்க்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழி சொல்லுவாங்க. கத்தியா படாமலும் சரி பண்ணலாம், கத்தி வச்சும் சரி பண்ணலாம். ஸோ அப்படி வந்ததுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மெடிசன்ஸ் எல்லாமே. இந்த ஹெல்த் கேர் எல்லாமே வந்து அசடிக்கா இருக்கக்கூடிய நபர்கள் கண்டுபிடிச்சது. அவங்க அந்த டைம்ல தான் வந்து அதை பின்பற்றினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேற வழிமுறைகளை வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக பின்பற்றினாங்க. அப்புறம் திடீர்னு அந்த வேட்கால்கள் எல்லாம் அமிலம் பாயும் போது மக்களுடைய மனதுல மாற்றம் வரும்போது இவங்க வந்து இதன் பால் வந்து ஈர்க்கப்படுவாங்க. நான் அதான் சொன்னேன், ஆசிட் ஏறும் போது உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கணும், நீங்க எப்படி வரணும், இது எல்லாமே வந்து அந்த கெமிக்கல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். நாம ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராமிங். அந்த சூழ்நிலையில நாம பிறந்துட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நாம கணிச்சிடலாம். பின்னால நாம இந்த வீட்டுல பிறந்திருக்கோம், இப்படி இருக்கோம், நமக்கு இந்த எக்ஸ்போஷர் இருக்கு, இப்படி நாம போவோம், நம்ம கெமிக்கல்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பாக்குறதுக்கு இப்படி இருக்கோம்னா நம்ம கெமிக்கல்ஸ் அப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஈடுபாடு இருக்கோம், இதெல்லாம் படிச்சு நாம இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்போன்றத சின்ன வயசுலயே சொல்லிட முடியும். அதுதான் வந்து ஜாதகம்,
இதெல்லாமே. அந்த அதுலயும் ப்ரீ காக்னிஷன் இருக்கவங்கலாம் இந்த கணக்கு டக்குன்னு அவங்களால வந்து காம்ப்யூட்டேட் பண்ண முடியும். அவங்க மைண்ட்லயே பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, உங்க குழந்தை இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் கெமிக்கல் காம்போசிஷன் தான் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை மாத்திட்டோம்னா நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஒரு வாழ்வியல் முறையை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அதான். இனி வரும் காலங்கள்ல நோயில்லா பெருவாழ்வு அப்படின்னே நாம எடுத்துட்டு வரலாம். ஆனா நோயே இருக்காதா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இருந்த நோய் இருக்காது. இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்து வரலாம். அந்த ஒரு சில மாற்றங்களும் ஆற்றல் மூலியமாவே சமநிலை செய்யப்படும். அதை தாண்டியும் வேறு வேறு மாற்றங்கள் வருதுன்னா ஆராய்ச்சி ரீதியா அதை எடுத்துட்டு போவாங்க. ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது எப்பவுமே தேவை. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படி அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து அது டோட்டலாக நாம் வந்து எடுத்துட முடியுமா அப்படின்னா கிடையாது. மாற்றம் வர வர புதுசாக வந்து நமக்கு அந்த வைரஸ் அந்த பாக்டீரியா எல்லாமே கூட மியூட்டேட் ஆகும். அதுக்கெல்லாம் கூட நமக்கு எப்படி இருக்கணும், எக்ஸ்போஷர் இருக்கும். இங்க வந்து ரொம்ப பரிசுத்தமான இடத்துல நான் இருக்கேன், எந்த கிருமியும் இல்லை அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணலை எடுத்து மோந்து பாருங்க, வாசனையே வராது பெருசா. ஏன்னா இந்த பாக்டீரியாஸ் தான் வந்து வாசனை, ருசி, இந்த நுகர்ப்பு திறன் இது எல்லாமே அதுதான் வந்து வாழ்க்கையே ருசியாக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து மாயை தான் எல்லாமே சயின்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் மாயை தான். ஆனா இந்த மாயை தான் வாழ்க்கையை என்ன ஆக்குது, ருசிகரமா ஆக்குது. டோட்டலி இது ஒரு சிமுலேஷன் தான். சரி, 3வது பகுதியில தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. Love is God.